மட்டக்களப்பு ஏறாவூர் மாஞ்சோலை மணிமண்டப திறப்பு விழா இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வு ஏறாவூர் ஸ்ரீ கணேச காளியம்பாள் அறங்காவலர் சபை தலைவர் திரு பொன் கஜேந்திரகுமார் தலைமையில் இடம்பெற்றது. காணாமல் போக செய்யப்பட்டவர்கள் எத்தனையோ தாய்மார், எத்தனையோ மனைவிமார் தங்கள் பிள்ளைகளை கணவனை கொண்டு ராணுவ முகாம்களிலே போலீஸ் நிலையங்களை ஒப்படைத்தார்கள். அவர்கள் எங்கே? நாட்டினுடைய பிரதம மந்திரி அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்கிறார், காணாமல் போனவர்கள் பல வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் என்று. அவர் அதை திருத்த வேண்டும். அவர் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நல்லாட்சியை ஏற்படுத்தியவர்கள் மக்கள், இந்த நல்லாட்சியின் முக்கிய கதாபாத்திரங்கள் மக்கள். அவருடைய அந்த வார்த்தை இந்த நல்லாட்சி மீது எங்கள் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை, அவநம்பிக்கை உண்டு பண்ணுகிறது. வடக்கே நடந்த அந்த நில அறவழி போராட்டங்களை நாங்கள் கிழக்கிலே நடத்த இருக்கின்றோம். பாதிக்கப்பட்ட எங்கள் மக்களுக்கான நியாயமான நீதியான தீர்வை இந்த நல்லாட்சி அரசு தர வேண்டும். இப்போது இருக்கின்ற சர்வதேச ஆதரவு மற்றும் எங்களுடைய அரசியல் பலம் என்பவற்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இப்போது பேச்சுவார்த்தைகளை நடாத்திக் கொண்டிருக்கின்றோம். எனவே இரண்டாவது படிநிலை என்று சொல்லப்படுகின்ற மாகாண சபையில் இருந்து நாங்கள் ஒரு 7வது 6வது படியையாவது எட்டி செல்வதற்கு நாங்கள் முனைய வேண்டும். அதற்குரிய செயல்பாட்டில் தான் இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய பேச்சுவார்த்தையை நகர்த்திக் கொண்டிருக்கின்றது. கடந்த கால படிப்பினைகளை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டு நிகழ்காலத்தில் ஒற்றுமையாக செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த ஒற்றுமையினை சிதைப்பதற்கு எந்த வடிவத்தில் முயன்றாலும் அது எங்களுக்கு பலவீனமாகத்தான் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே ஒரு சமஷ்டியை ஒத்த ஒரு அரசியல் தீர்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டும்.